ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் மார்கழி மாதம் இந்த வருடம் எப்போ பிறக்குது, அப்புறம் அந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்ன, அந்த மார்கழி மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதத்தின் சிறப்பை அதிலிருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பெருமாளுக்குரிய புண்ணிய தரும் வைகுண்ட ஏகாதசி, ஆஞ்சநேயருக்குரிய அனுமன் ஜெயந்தி, சிவபெருமானுக்குரிய ஆருத்ர தரிசனம், இது போன்ற பல ஆன்மீக சிறப்பு தினங்களை கொண்ட மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கு. அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தின் சிறப்புகளை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயணிப்பார். இப்படி அவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறி போகிறத சங்கராந்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சங்கராந்தி அப்படின்னா நகர்வு அப்படின்னு பொருள். சில குறிப்பிட்ட ராசிகளில் சூரியன் தனது பயணத்தை மேற்கொள்கிறது சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுது. அப்படி மிகவும் புண்ணியத்துக்குரிய மாதங்களில் ஒன்று தான் இந்த மார்கழி மாதம். சூரிய பகவான் தனுசு ராசியில் பயணிக்கும் மாதம் அப்படிங்கிறதுனால இதை தனுர் மாதம் அப்படின்னும், மார்கழி மாதத்தின் முதல் நாளை தனு சங்கராந்தி அப்படின்னும் சொல்கிறோம். மார்கழி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னும், புண்ணியம் சேர்க்கும் மாதம் அப்படின்னும் சொல்கிறது உண்டு. இதுக்கு காரணம் ஜோதிட ரீதியாக 9வதாக வரும் ராசி தனுசு ராசி. ஜாதகத்தில் 9வது இடம் அப்படிங்கிறது தந்தை, உயர்கல்வி, ஆன்மீகம், அதிர்ஷ்டம், குரு, வெளிநாட்டு பயணங்கள், இது எல்லாத்தையுமே குறிக்கும். பொதுவாக ராசி கட்டங்களில் 6வது இடத்தை குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது போல் 9வது இடத்தை ஆன்மீக ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 12வது இடத்தை முக்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. மார்கழி மாதம் கீதை பிறந்த மாதம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மகத்தானதாக சொல்லப்படுது. இது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகளுக்கு 2 மடங்கு அதிக பலன்களை நமக்கு கொடுக்கும். நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள் எல்லாத்துலேயும் இருந்து விடுபட்டு புண்ணியத்தை சேர்ப்பதற்கான மாதமாக பார்க்கப்படுது இந்த மார்கழி மாதம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழி மாதம் இருக்கு. இந்த ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதியன்று பிறக்குது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை 7 மணி முதல் பகல் 12-18 மணி வரையிலான நேரத்தை தனு சங்கராந்தி புண்ணிய காலம் அப்படின்னும், காலை 7 மணி முதல் 8:51 மணி முதல் தனு சங்கராந்தி மகா புண்ணிய காலம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதுனால நல்ல ஆரோக்கியம், தெய்வீக அருள், வெற்றி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இது எல்லாமே கிடைக்கும் நமக்கு. இந்த நாளில் தானங்கள் செய்கிறது, கீதை மொழிகளை கேட்கறது அந்த மதத்தை தெய்வீக தன்மை கொண்டதாக ஆக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த மார்கழி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் சிவ வழிபாட்டுக்கும் ஏற்ற மாதம். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டாள் பாடிய திருப்பாவை பாடல்களை பாடுறதோட மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை பாடல்களையும் பாடி வழிபாடு செய்யலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதுனால உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும், நன்மைகள் நிறைய அதிகரிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்க மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு கடைபிடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமே திருமணம் கைகூடும், மனதுக்கு பிடித்த வரனும் அமையும்.
இந்த ஆண்டு மார்கழி மாதம் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில நரசிம்ம பெருமானுக்குரிய சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குது. இது இன்னும் கூடுதல் விசேஷமானது. அதனால இந்த மார்கழி மாத பிறப்பு அன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது இதில் நீங்கள் எது செஞ்சாலும் அது மிக அதிகமான பலன்களை கொடுக்கும். அதனால உங்களுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டிலையே நீங்கள் வழிபாடு செய்கிறதாக இருந்தாலும் நீங்கள் பெருமாளுக்காக இருக்கட்டும், முருகப்பெருமானுக்காக இருக்கட்டும், நீங்கள் எப்பவும் போல் உங்கள் வழிபாடை செஞ்சுக்கலாம். அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குளிரெல்லாம் பொருட்படுத்தாமல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துட்டு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு என்ன பிரார்த்தனையாக இருந்தாலும் சீக்கிரமே நிறைவேறும். உங்களுக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.